பாமகவிலிருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது, ஒரு மாநிலம் அவங்க மாநில பாடத்திட்டத்தை வைத்துக்கொள்ள அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒண்ணு, ஒரு கொள்கை அளவுல நீங்க இதை பேசலாம், உங்களுக்கும் உரிமை இருக்கு, வாங்க விவாதிக்கலாம்னு. ஆனா இதை அமல்படுத்தினாதான் நான் நிதியை கொடுப்பேன்றது இது எப்படி? இது இது இப்ப நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, பிரிவினைவாதம்னு சொன்னீங்கல்ல. கண்டிப்பா. இப்ப இப்படி நீ கொடுத்தாதான் நிதி கொடுப்பேன்றதுக்கு பேர் என்ன? அதற்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு கல்வி திட்டம் செயல்படுத்தப்படும் போது அவங்க அந்த திட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இவங்க சொல்ற மும்மொழி கொள்கை இல்லாமல் இல்லை. இன்னைக்கு ஒரு உத்தரவு போடுமா தமிழக அரசு, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பள்ளிகளிலும் இந்த மாதிரி மும்மொழி, தனியார் பள்ளி உட்பட மும்மொழி கொள்கை இருக்கக்கூடாது, எங்களோட இருமொழி கொள்கை தான் இருக்கணும்னு போட முடியுமா? முடியாது. மக்கள் விருப்பத்திற்கான படிப்பதை ஏன் நீங்க அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கிறீங்க? அரசு உதவி தரும். அப்பனா மேல்தட்டு மக்கள் எல்லாம் 3 மொழி படித்து முன்னேறலாம், கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் 2 மொழி படிக்கணும். இதுல இன்னொரு காமெடி இருக்கு. நான் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இருமொழி கொள்கையில தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு முற்றிலுமாக தமிழ்நாட்டில் அரசு உதவி தரும் பள்ளி, நான் ஒண்ணு சொல்றேன், அரசுல உதவி தரும் பள்ளி தமிழ் கட்டாயம் தான், அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இருமொழி கொள்கையில அரசு உதவி பெறும் பள்ளியில என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆங்கிலமும் உருது மட்டும் சொல்லி தரும் பள்ளிகள் இங்க இருக்கா இல்லையா? தமிழை தவிர அரசு உதவி பெறும் பள்ளி கூட, அதாவது தமிழ் கட்டாயம், அது இன்னொரு டிபேட். நான் என்ன நான் கேக்குறது பள்ளி தெரியுமா? நான் இன்னொன்று உங்களுக்கு கூடுதலாக சொல்றேன். ஆங்கிலமும் உருது மட்டும் தமிழ் தவிர்த்து விட்டு சொல்லி தரும் பள்ளிக்கு அது ஸ்பெசிபிக்கா மொழி சிறுபான்மை என்கிற பெயர்ல அதை நம்ம தனிச்சு பேச வேண்டியது. இதை குழப்ப வேண்டாம். நான் என்னுடைய கேள்வி, நீங்க சொன்ன கேந்திர வித்யாலயாவில் மும்மொழி என்கிற பெயரில் அதிகப்படியாக எந்த மொழி படிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேச்சுக்கு தான் மும்மொழின்னு சொல்றோம், ஆனா அது ஹிந்தி தான் இருக்கு. அதுவும் டிபேட் இல்ல. பயிற்று மொழி என்னவா இல்ல, அதுவும் டிபேட்டே இல்ல. என்னுடைய கேள்வி எனக்கு தெளிவா சொல்லுங்க. இல்ல, என்னுடைய கேள்வி என்பது மொழி சார்ந்தது அல்ல. நீங்க இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க நிதி கொடுப்போம்ன்ற இடத்துல தான் நான் டிபேட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்கள்கிட்ட பதில். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்றைக்கு PM ஸ்ரீ பள்ளியை இங்க கட்டுறதுக்கு அனுமதிக்கு ஒத்துக்கொண்டது, அதாவது இன் பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் தமிழக கல்வித்துறை அமைச்சகம் கொடுத்து விட்டது. இன் பிரின்சிபல் அக்செப்டன்ஸ், இது சைன் தான் போடல, அவங்க ஒத்துக்கொண்டு தான் வந்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில். 16,000 பள்ளிகள் மக்களுக்கு புதிய கட்டிடங்கள் பல வசதிகளோட கட்டுவதற்கு தமிழக அரசு ஒப்புக்கொண்டு இருக்கிறது. இன்னும் கையெழுத்து போடுற நேரத்தில் தான் இப்ப சிக்கல். அதுலயும் என்ன ஒரு குழப்பம்? இல்ல முடிச்சு கேள்விக்கு பதிலே சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, நிறைய டவுட் வருது. இந்த 16,000 புதிய பள்ளிகள் வரும்போது என்ன ஆகும்னா, தமிழ் வழியில் சொல்லி தரப்படும். அங்க தமிழ் வழியில், நீங்க கேவின்றீங்க மத்ததுங்கிறீங்க இல்லையா, இங்க 3 மொழிகள் வரும்போது அதே மாதிரி ஆந்திரத்துல தெலுங்குல தான் சொல்லி தரப்படும். ஒரு சின்ன விளக்கம், இந்த PM ஸ்ரீ ஸ்கூல் என்பது தனியாக நம்ம கட்ட போடுற ஸ்கூல் இல்ல. மாநில பள்ளிகளிலேயே தொடக்கப்பள்ளி, இடைநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிகள்னு சில பள்ளிகளை எடுத்து அந்த பள்ளிகள்ல கட்டமைப்பை உருவாக்குவது தான் நோக்கம். புதுசா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதில்லை. ஆனா என்னுடைய பள்ளிகளும் இல்ல. அதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க 23ல 2 டேர்முக்கு பணம் கொடுத்துட்டீங்க, ஆனா அடுத்த 2 டேர்ம்ல நீங்க கொடுக்க மாட்டீங்க. அப்பதான் போதுதான் நீங்க புதுசா என்ன சொல்றீங்கன்னா, நீங்க மெமரண்டத்துல கையெழுத்து போடுங்க, NEP கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு. மாநில அரசு சொல்லுது, எங்களுக்கு சில மாற்றம் வேணுங்க, நாங்க மாற்றி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு SEP வச்சுக்கலான்னு முதல் பேராகிராஃப்ல கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, SEP-யை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், NEP இருந்தா மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போன்றது தான் இப்ப சிக்கல். இதுக்கு தான் உங்க நிலைப்பாடு எனக்கு தெரியும். எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது என்ன இருக்கு என்றால், நாங்க தமிழை இங்க பயிற்று மொழியாக ஆக்கி, இங்க தமிழ் தவிர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் தாய் மொழியில தான் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கையின் ஆதாரமான கருத்து. அதற்கு எதற்காக இந்த அரசு தடை விதிக்கிறது? தமிழ் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவனை தமிழ்ல எழுத சொல்லுங்க, பேச சொல்லுங்க, அவங்களால பேசக்கூட முடியாது, எழுதக்கூட முடியாது, பிழை இல்லாமல் பேசவோ எழுதவோ முடியாத ஒரு நிலை தமிழகத்துல ஒரு அவல நிலை இருக்கு. இந்த நிலையில தேசிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழை வளர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது எதற்கு இதை அரசியலாக்குகிறீர்கள்? இன்னொரு விஷயம், ஏற்கனவே 3000 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த 2 ஆண்டுகள்ல. நான் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்கேன். அதற்கு என்ன கணக்கு எடுத்தீங்க? அதுல எத்தனை ஆசிரியர்கள் நீங்க போட்டீங்க? அதுல எத்தனை இடிஞ்சு போச்சு, கட்டடம் மாணவர் தலையில விழுந்துங்கிற எத்தனை சரி பண்ணீங்க? அதற்கான புள்ளி விவரங்களும் தரல, யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் தரல. நாங்க காசு கேட்டா மட்டும் கொடுக்கணுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. என்னன்னா, எங்க தேன் கொடுங்க, அதுல நீங்க கை வைக்காதீங்கன்னு ஒரு உதாரணத்தோட சொல்றாரு.
மகேஷ் அவர்கள். இல்ல அதுல அது என்னன்னா தேன் கூட்டம் மொத்தமா நாங்க எடுத்துட்டு போயிருவோம், அதனால நீங்க கட்ட வராதீங்க. ஒரு இடத்துல நம்ம கிளாரிட்டி தேவை. நான் வரேன், ஒரு நிமிஷம் காத்துருங்க. அதுல என்னன்னா அந்த அப்ரூவல் கமிட்டி தான் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க, புதுசா கொடுக்கல. அந்த கமிட்டி அப்ரூவல் பண்றதுக்கு நீங்க பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து ஒப்புதல் வாங்கி தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணப்படுது. அலோகேட் பண்ண ஃபண்டு ஏன் வரலன்ற கேள்வி. இதுல சரவணன் இப்ப கருணேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர் வெளிப்படையாகவே வந்துட்டாங்க. இது மறைமுக திணிப்பெல்லாம் இல்லை, வெளிப்படையா சொல்றது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கொடுப்பாங்க அப்படின்றது. குலக்கல்வி திட்டத்தையும் இந்தி மொழி ஆதிக்கத்தையும் வெறுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. பாஜக 822 கோடி ரூபாய்க்கு பித்தலாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. போன முறை 273 கோடி, இந்த முறை மீதி இருக்கக்கூடிய 500 சொச்சம் கோடி, 822 கோடி ரூபாய்களை தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்காமல் ஏமாற்றி வஞ்சனை செய்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சனை செய்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டிலிருந்து வரியை வாங்குவார்களாம், நேர்முக வரியை வாங்குவார்களாம், ஜிஎஸ்டியை வாங்குவாங்களாம், எஜுகேஷன் செஸ்ஸை வாங்குவாங்களாம். ஆனா அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை மட்டும் கொடுக்க மாட்டார்களாம். அருமையான கேள்வியை கேட்டீர்கள். ஏன் நீங்க அந்த சமக்கர சிஷ்யா அபியான் திட்டத்தில் வரக்கூடிய நிதியையும் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸையும் ஒன்னா இணைக்கிறீங்க? இரண்டும் வெவ்வேறு, ஒவ்வொன்றும் சம்பந்தம் இல்லாததுன்னு தெளிவான கேள்வியை கேட்டீங்க. ஆனா அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. மற்ற மாநிலமும் வேற, தமிழ்நாடும் வேற. சுயமரியாதை மண் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தம் வேறு. குலக்கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும். இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலுமே இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலங்களை நீங்க ஒப்பிட்டு பாருங்க, தமிழ்நாடு ஒப்பிட்டு பாருங்க. இருமொழி கொள்கை இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் தமிழ்நாடு எல்லா சோசியல் அண்ட் எக்கனாமிக் இண்டைசஸ்லயும் ஜாஸ்தியா இருக்கு. பல முறை இதை விவாதித்திருக்கிறோம். இன்னைக்கு தொழில் முதலீட்டுல தன்னிகரற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. உலகில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வராங்க அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை மிக மிக